வணக்கம். 2017 ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடைபெறும் என்ற கிரக நிலைகளை ஆராய்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 6ஆம் இடத்தில் சூரியன் புதன், 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு, ஓரளவுக்கு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடத்தில் சனி சஞ்சாரம் செய்வது பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு சாதகமான பலனை செய்வார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கும் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியான சனி 2ஆம் வீட்டத்தில் சஞ்சாரம் செய்வதால் எடுக்கும் காரியங்கள் சற்று தடை ஏற்பட்டாலும் இறுதியில் வெற்றி கிட்டும். 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் இடங்கிட வாங்குவதற்கு ஒரு யோகம், நிறைய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு யோகம், வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய காலம் இந்த மாதம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது, வேலையிலே ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு அவசரப்பட்டு வெளியே வர வேண்டிய காலம் இது அல்ல. எனவே வேலையில் கவனமாக இருத்தல் வேண்டும். 5ஆம் இடத்தில் சுக்கிரன், லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், காதல் விவகாரங்கள், காதல் சக்ஸஸ் ஆகுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. அதோடு 5ல் சுக்கிரன் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும். அரசியல் மிகவும் ஏற்றமாகவே இருந்து வரும். அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு மிகவும் யோகமான காலம் இந்த மாதமாகும். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 7-12 இருப்பதால் தேவையில்லாத விஷயங்களில் இங்கே தலையிடாமல் இருப்பதே சிறப்பானதாகும். இந்த காலங்களிலே உங்களுக்கு சூரியன் புதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களிலே வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த வேலையின் மூலமாக முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸும் உண்டு. அது இந்த காலத்தில் நடப்பதற்கான சந்தர்ப்பங்களும் உண்டு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துகிட்டு இருக்கிறது சற்று சுமாரான பலன்தான். இது சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு யோகமான காலம். லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் இப்போ அனுகூலமான ஒரு காலகட்டங்கள் இந்த மாதம் நடந்துகிட்ருக்குது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை ராகு சஞ்சாரம் செய்வது அரசு சார்ந்த இடங்கள், அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுவவர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், அவர்களால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு, வீட்டில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு, குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, கிரகப்பிரவேசம், ஹவுஸ் வார்மிங், இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் ஜாதகத்தில் 2-5 கூடிய குரு 11ல் இருப்பதுனால குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம் இதையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. 3ஆம் அதிபதி சனியை 2ஆம் அதிபதியாக இருப்பதால் சகோதரர்களால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் இம்மாதம் ஏற்பட்டு விலகும். பெண்களை பொறுத்தவரை இந்த மாதிரி யோகமான காலங்கள் உண்டு. உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம். விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சரிப்பது, இதுவரை நடைபெறாமல் தள்ளி போன சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நடந்தேறும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் யோகமான காலம்தான் இந்த காலங்களில் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாக வேண்டிய காலம். 11ல் குரு சஞ்சாரம் செய்வது, குடும்பத்தில் புது வரவு, புது மனிதர்கள், அவர்களுடைய உறவுகள் இந்த களங்களில் நிலைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால் மிகவும் யோகமான காலகட்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல சனி தேவையற்ற பேச்சை குறிக்கணும், தேவையற்ற பிரச்சனைகள் அதனால் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல குரு, நண்பர்களால் உங்களுக்கு சகாயம், ஆதாயம், அவங்களால் உங்களுக்கு யோகங்கள்லாம் உண்டு. உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் 4ல் கேது இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுனால வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்தால் கூட வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கலைன்னா கூட அந்த வேலையால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. 5ல் சுக்கிரன் இருக்கிறதுனால பாஸ்போர்ட், விசா, அது இமிக்ரேஷன்ஸ் எது இருந்ததுனால அதையெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டங்களில் மாதங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் உண்டு. மொத்தத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலும் குரு 11ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்வது, மகாலட்சுமியை கும்பிட்டு வர்றது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை குரு கன்னி ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் பிரம்மதேவனை வணங்கிட்டு வர்றது மிகவும் யோகம்னு இந்த காலகட்டங்களில் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்பான மாதம் என்று தான் சொல்ல வேண்டும். அதுக்கு தெய்வ அனுகூலத்தை மேலும் கூட்டும் பொழுது இன்னும் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நன்றி, வணக்கம்.